அந்த பொம்பளை தாவு பாரு தாவட்டு விடுன்றான். அந்த பொம்பளை போய் என்ன நினைச்சீங்க? அந்த பொம்பளைக்கு வயிறு வீங்கி போகுது, நான் சாவ போறேன். சாவிட்டு விடு. நான் சொல்லி வயிறு வீங்கி போய்க்குதா? மாசமா இருக்குதுடா. மாசமா போய்க்குதா? கர்ப்பமா இருக்குதுடா. கருப்பு கனியா மூணாவது இருக்குதுடா. நம்ம ஏழு தண்ணிக்கு அதுல மூணு சொல்றத. ஏய், வயிற்றுல குழந்தை இருக்குதுடா. எப்படி போட்டு சொல்லு. ஏன்டா உன்னால மாட்டிக்கணும் முடியும். சாவாச்சு போட்டுறேன். என்ன அந்த பொம்பளை நான் தாவுறேன். ஊத்துரு ஊத்துரு எதுக்கு பாத்துட்டோம். அதுவும் நிற மாசம் கர்ப்பிணியா இருக்குது. அது எப்படா சாவடிக்க மனசு வரும்? கருப்பு கனியா ஏதோ ஒரு பிச்சுன்னு வரனா நான் சும்மா ஊற மாட்டேன். எனக்கு என்ன வந்து சொல்லி தலை தனியா போடும் போலுது. ஐயா, அம்மா, எதற்காக என்ன வந்து காப்பாத்துறீங்க? நான் யாருக்காக உயிரோடு வாழ வேண்டும்? எதற்காக வாழ வேண்டும் ஐயா? இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்ததே பாவம். அப்படி பிறந்து இப்படிப்பட்ட நிலைமை நான் இருப்பது ஏயா இருக்கணும்? நான் சாக நேரத்தில் ஏன் வந்து தடுத்து நிறுத்துறீங்க? கஷ்டம் அப்படி சொல்ல சொல்லுது. நீ அடன சத்தா காதல கேட்கலாம் வந்திருக்கு போக்கல. வந்து பார்க்கும்போது பார்த்தா மாசமா நிறமாத கர்ப்பிணியா இருக்கிற இந்த நேரத்துல உன்னை சாக விட்டா அதை விட பாவம் எதுவுமே கிடையாதுமா. அதனால தான் உன்னை காப்பாற்றணும். ஏதோ என் மீது இறக்கப்பட்டு என்ன காப்பாற்றி. ஆமா, என்னை காப்பாற்றின கோத்துல யாரு அவனை வந்து போட்டு போட்டு அடிக்கிறாரு? யாரு அவரு? எங்க தம்பி பிள்ளை. தம்பி மகனா? 24 நாளும் கண்ணு மூச்சு ஆடு மேய்க்கணும். தூக்கம் தாழ்ல. ஐயா, நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்டு பாரு. என்கிட்ட பேசுவாரா? பேசுவேன். அப்படியா? யாருக்கும் தூக்கம் மாத்தி தம்பி போறாரு. அது வந்து தம்பின்னு கூப்பிடுறா. எனக்கு குஷி மாதிரி எனக்கு பொம்பளை கடை எனக்கு புரியுதா? பொம்பளை கிடையாதுன்னா நான் ஆம்பளை கூட இருந்து பழக்கப்பட்ட நம்ம வீட்டுல பொம்பளை கிடையாது. அண்ணன் தம்பி கிடையாது. உன்னை பார்த்ததுமே பாசம் தம்பின்னு கூப்பிடுது. அது என்னன்னு தான் கேட்டுப்பாரு. என்ன சொல்லணும்? தம்பின்னு கூப்பிட்டா அக்கான்னு கூப்பிடு. என்ன உக்கா? அக்கா உக்கா அக்கா உக்கா பெயிண்ட்ல எழுதி வச்சிருந்தோம். ஆமா, அதான் பல்லு தடுக்கிறத விட்டுறாமா. நீ வேற உன் பேரை கேட்க நான் மறந்து விட்டேனே. ஆமா, டேய், உன் பேரு நான் உன் பேரை சொன்னா பேர் விட்டு கூப்பிடுவல நானு. பேரு அஜித் குமார். அஜித் குமாரா? என் பேரு கேட்டுச்சு அஜித் குமார். பேரு அஜித் குமாரா? எல்லாம் ஊரு பத்தில அஜித் குமார் தான் சொல்லுவானுங்க. என்ன இந்த சினிமாவில் நடிக்கிறார் அஜித் குமார் அவர். அது எனக்கு என்ன தெரியாது. பசங்க கூப்பிடுறானுங்க. மாடு மேய்ச்சி இருப்பாவன், ஆடு மேய்ச்சி இருப்பாவன், மாடு ஓட்டு வரானுங்க. அவனுக்கு கூப்பிடுவானுங்க. என்ன அஜித் குமார் இருந்தாலும் உனக்கு அழகான பேரை வச்சுக்க. தமிழ் பிள்ளைக்கு அழகான பேர் வச்சுக்க. அதனால உன்னுடைய தமிழ் பிள்ளை அந்த சும்மாங்கிற பொம்பளை இனிமே சிலும்பிச்சு பண்ணிக்கிறாங்க. ஓடு கத்துது. பையா, நான் ஒண்ணுமே பண்றேன். அது மாசமா இருக்கு. இடு போலி தாங்கல்றா. கொண்டு போறாங்க. நேரம் பாருங்க. ரொம்ப சமாச்சாரம். நம்ம குடிச்சுக்கிட்டோமாடா. யாரும் கிடையாது. இங்க ஒரு ஆளு கூட நான் என்ன சொன்னேன்? அங்க ஊத்து என்ன பண்றது? கூட்டு ஆள் தெரியாது, என்ன தெரியாது. வந்த பிறகு திட்டுமோ சுட்டு ஒரு கேள்வி கண்ணமா கேள்வி அந்த மேல சொல்லி என்ன பாடுறது? கண்ணமா கேள்வி ஏன் வேலைக்கு கூட்டுக்கிட்டேன்? நேரம் வந்து அங்க வெட்டு முறிக்கிற வேலை ஒண்ணும் கிடையாது. வேலை கொடுத்து வந்து பட்டு கிடக்கும்.
ஆமா ஆமா சரி ஏதோ ஒண்ணு கூப்பிட்டு ஆபத்துக்கு பாவம் அது என்னன்னு கூப்பிட்டு போறடே. அது எட்டோன்னு உங்க பெரியப்பா இன்னும் தலைய நம்ம வீட்டுல எதுவுமே சொல்லாம பொம்பளை இருந்து மாசமா இருக்குது, அதுக்கு பிரசவ வேதனை படிக்க என்னன்னு போய் பாருங்க. ஒரு மனுஷங்க பிடிக்குதா பள்ளி இல்ல அதனால ஒரு கேள்வி அந்த பொம்பளை வயிறு வீங்கி வந்துக்குதா நீ பேசிட்டு கண்ணுமா கேள்வியா முனிமா கேள்வியா முனிமா கேள்விடா உயிரத்தங்குது போலக்குதா யார் சொல்லி செத்துட்டாங்கண்ணா உன்னை எப்படியும் நம்மளெல்லாம் அனுப்பிச்சிட்டு தான் போவோம். அந்த ஒரு பொம்பளை வயிறு வீங்கி வந்துக்குதா கொட்டாவுல வீட்டுக்கிறாரு பாரு நான் பாரு பையா கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல யாரோ ஒரு பொண்ணை கூப்பிட்டாந்து வீட்டை விட்டுட்டு நீ யாரா குழந்தை தொப்பலாங்க இருக்கிறாரு அவங்க ஆடு மேய்ப்பாரு. ஆமாண்டா கண்ணு அவங்க தம்பி போலாண்டா அவங்க தம்பி புள்ள அஜித் குமார் ராணி சத்துமா நீ எப்படி நாம பண்ணி பேசுகிறா குழந்தை அஜித் குமார் கேள்வியா போன வாரம் மிளகா திருடிட்டு ஜெயில போட்டாங்களே எப்படா குழந்தை வெளியே வந்த அவங்க இட்டு போய் ஆகும் பைபாஸ் ரோட்ல விட்டு போறான்ட்டாங்க. குழந்தை நீ ஆள் இல்லையாங்காட்டியும் முருங்க மரத்துல முருங்கா அப்படியே இருக்குதுடா, கோழி குண்டுல கோழி முட்டை அப்படியே இருக்குதுடா, தட்டி வச்ச இறண்டு விட அப்படியே இருக்குதுடா கண்ணு. நாளைக்கு வந்து எடுத்துன்னு போடுறா குழந்தை கேள்வியா டேய் ஓடுறா ஓடுறா டேய் ஓடுறா எங்க ஓட்டு வர்ற நீ குழந்தை ஓடி போய் தூரத்துல கயிறு போடுற பருப்பா அந்த கேள்வி சொல்லிட்டு ஓடி போய் தூரத்துல கவுரு பாருமா. அந்த காலத்து வைத்தியம் பண்றது பொண்ணு இருக்குது, நமக்கு என்ன தெரியும் அது என்ன நீ சீரா கேட்டு பாரு. அந்த கேள்விதான் நீ வச்சிருந்து விஷயம் தெரிஞ்ச ஆள் தனியா அவன் ஒண்ணுமே தெரியுமா அரைக்குறை பாரு கூட பூச்சுரா பாரு தெரியாத மாதிரி அந்த காலத்து போகல நீ எந்த காலத்து ஆம்பளை நீ பிரசவம் பாக்கிறதுல அந்த காலத்து வைத்தியம் நானா போய் பார்க்க போறேன். கேள்வி போட்டு பாரு கேள்வியா பையா ஒரு பக்கமா ரெண்டு பக்கம் போது தாலி அடிக்கா நீ சாவா நீ எதுக்குடிய சொல்லு பையா 5 லிட்டர் விளக்கெண்ணெய் குடுறா பருப்பா 5 லிட்டர் விளக்கெண்ணெய் வேணுமாமா விளக்கெண்ணெய் கேக்குறாப்ல வைத்தியம் பண்றதுக்கு ஆஸ்பத்திரி வைத்தியம் அது வீட்டு வைத்தியம் தானே, அதனால இது பிரமணம் போட்டு கவுத்து வச்சுக்கிறேன் பாரு பல்ல எங்க பருப்பா அந்த கூட போட்டு கவுத்து வச்சுக்கிறாரு பாரு என்ன கீழே ஊத்தி போய் உள்ள வர்றா தூம பையா உள்ள வர்றா அங்கிருந்தே சொல்ற உள்ள வராதுரா உள்ள வந்து என்ன இது பொம்பளை சமாச்சாரம்டா உள்ள வராதுரா அந்த கை ஒண்ணு நான் உள்ள போக்குறேன் எதுக்கு பருப்பா அந்த பறக்கிற நேரம் நமக்கெல்லாம் அங்க என்ன வேலை, ஆம்பளை எல்லாம் போக கூடாது, பொம்பளை தான் இருந்து அங்க பாக்கணும். நம்ம பார்த்தா என்ன கேட்டு போடுமா அது 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 பாக்குது நான் பாக்கிட்டாலா பையா டேய் 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 பண்ணிவிடு வந்து பத்திரா பண்ணிவிடு வந்து பத்திரா பண்ணிவிடு வந்து பத்திரா பருப்பா நம்ம பள்ளிக்கூடம் மறைஞ்சு போச்சா பள்ளிக்கூடத்தை பக்கத்துல போய் படிக்க எங்க இட்டுமாவா நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டோம் பருப்பா பள்ளிக்கூடமாடா ஓடியும் அன்னைக்கு கேள்வி சொல்லிட்டு பள்ளிக்கூடம் வாங்கி போச்சு போய் சொல்லிட்டாங்க கர்ப்பமா இருக்கிற பொம்பளைக்கு பள்ளிக்கூடம் நீர் இருக்கும் உள்ளம் அது உடஞ்சு போச்சான் பள்ளிக்கூடம் ஐயோ டேய் தொடப்பு கட்டு அந்த நீர் எடுத்து ஊதிட்டே நீ பாரு டேய் தொடப்பு கட்டு முறம் குடுற பருப்பா தொடப்பு மரங்க வச்சுக்கிறா அது ஏன்னா அது வந்து வைக்கிறா பாரு ஆட்டு போட்டாச்சா முக்கடி
ஏ முக்குடி ஏ முக்குடி நம்மளுக்கு கொஞ்ச நேரம் இரு. அஜித் குமார் கேள்வி அது என்ன ஒரு கத்துறியா நம்பி போச்சுடா. குழந்தை பிறந்துச்சுடா. குழந்தை பிறந்துச்சுடா. பிறந்துச்சுடா. என்ன பண்ணிட்டு நான் எட்டு போய் குட்டையில போடுற குழந்தை. என்ன குயிந்தா கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல எனக்கு எப்படிதான் தெரியும். தடவி பாத்தீங்கன்னா சொல்றேன் குழந்தை. டே குழந்தை தடவினே வரனா இது சமானமாகுதுடா குழந்தை. இது பொம்பளை குழந்தைடா. ஒரு பொம்பளை வந்தது இல்ல அது குட்டி போட்டுச்சு. பொம்பளை குட்டி ஆடு மேய்க்கிற புத்தி ஒண்ணு விட்டு போச்சா அதுதானே குட்டி போடும். மனுஷால குட்டி போடுவோம். குழந்தை பிறந்ததுன்னு சொல்லு. பட்டு குட்டி போட்டுச்சு அந்த சொல்லியா பொம்பளை குழந்தை பிறந்ததுன்னு சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு எதுக்கு பருப்பாயிலாம் என்ன பண்ணுமா அதெல்லாம் தப்பா நினைக்காத. ஏதோ ஒரு குடும்பத்தை காப்பாத்தணும். நல்லதான் பக்கமா போய் பார்த்து வயசு நடக்க முடியும். அறியாத்து பச்சை உடம்பு பக்கமா காயிறு வண்டி மாட்டுக்கு தர மாதிரி இப்பதான் குழந்தை போடுறது உடம்பு பச்சை உடம்பு அதை போய் பச்சை உடம்பு வைக்கப்பட்டு கொளுத்து வேற எரியுதா என்னன்னு தெரியல. தக்க நேரத்தில் வந்து உயிரை காப்பாற்றிடுது. ஒரு உயிர் இருந்திருந்தா ஆமாமா இத பாருங்க ஏதோ தக்க நேரத்தில் காப்பாற்றி விட்டீங்க. இத பாருங்கய்யா எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்குதுமா. இந்த குழந்தைக்கு இந்த நல்ல நேரத்தில் அழகான பெயரொன்று வைக்க வேண்டும் ஐயா. சந்தோஷமா அந்த கோயிலுக்கு தேவையான பேர் வை. பொண்ணுக்கு ஏண்டா வந்தா பாரு மச்சான் அது மாதிரி அதுதாண்டா உனக்கு லாகி. குடும்பத்துல ஆமா மாம்பழை தான் இருக்கிறோம். பொம்பளையே கிடையாது. எங்க வீட்டுல மகாலட்சுமி மாதிரி வந்து ஒரு குழந்தை பிறந்து இருக்குது. இதை பார்க்க சந்தோஷமா இருக்குது. ஆனா இந்த குழந்தைக்கு அழகான பேர் வைக்கிறோமா. என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? அமுதா. 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 ஐயா என் மகளுக்கு அழகான பேரை சுட்டி விட்டீங்க. என் மகளை நல்ல முறையில் வளர்த்தி அவளை நல்ல முறையில் படிக்க வச்சு அது மட்டும் கிடையாது காலாகாலத்தில் திருமணம் ஒன்று செய்ய வேண்டும் இல்லையா? ஆமா முன்னதான் பொம்பளையா போனா கண்டிப்பா நாலு பொறுத்து அதுக்கு நிலைமை வரும்போது கல்யாணம் பண்ணுவோம் ஐயா. அப்படி திருமணம் ஒன்று நடந்தால் என் உயிரை காப்பாற்றி உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போற நினைச்சு கொண்டிருந்தேன். என்னப்பா புரியலையாமா? ஆமையா ஆனால் உனக்கு கைமாறு செய்யக்கூடிய நேரம் எனக்கு வந்துவிட்டது. சொல்லு எனக்கு ஒண்ணுமே புரிய சொல்லுமா. மகளை நல்லபடி வளர்த்து படிக்க வைத்து அவருக்கு கலாகால திருமணம் ஒன்று செய்தா யாருக்கு தெரியுமா கொடுக்க போறேன்? யாருக்கு? தம்பி மகன் இருக்கான கோண அவனுக்கு தரலானே. அஜித் அஜித் குமார். ஆமா கேட்டு பாருங்க. பொம்பளை குழந்தை பிறந்திருக்குல்ல அது நல்லா இருக்குது. அதை நல்லா ஆளாக்கி வளர்த்த பள்ளிக்கூடம் படிக்க வச்ச அது பெருசான பிற்பாடு உனக்கே கொடுத்துருக்கு. பூச்சிக்கிறியா இல்லையா? அது அந்த குழந்தை நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்றது? சின்ன குழந்தைங்க பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாம் வளர்த்தே தெரியாது. வளர்த்துறோம் ஒரு வாரத்தை வளர்ந்துருமா? தொட்டில போட்டு ஆமி யூரியா போட்டு தப்பு தப்பு வந்துடும். ஒரு வருஷத்துக்கு போல நாள் தாக்கு பிடிச்சா அது தாக்கு கொடுத்த கொஞ்ச நாளைக்கு அது சந்தேகண்டா இதுல ஒரு தெளிவா பேசுறேன். கருத்தோல புள்ளையா இருக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். சொல்லுவியா? துல்லா துல்லா என்ன துல்லுமா துல்ல என்ன சொல்லுவா? சரி என் மகன் உனக்கு நான் திருமணம் செய்து வச்சுருச்சியா நீ என்ன கூப்பிடுவா? பருப்பா நான் கல்யாணம் பண்ணா அந்த கும்பிடி நந்தான்னு கூப்பிடுனா தெரியல ஒண்ணா மாமி ஓமி மாமி
ஓ மீ அதுலடா மா மீ ஓ மீ வராதா அதை விட அழகா அத்தை அத்தனை கூப்பிடு உத்தை அப்பா நீ எப்படின்னா கூட்டுமாடா சரி சரி இத பாருங்க பெரிய மக்களை நிலைமையை வளர்க்க விட